Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard state board. So இதுல first பார்க்க போறது நம்ம matrices and determinants பார்க்க போறோம். So already we know that so application of matrices and determinants. So already 11thல பார்த்திருப்போம் நம்ம adjoint, cofactor, minor எல்லாமே. So minorனா just அந்த matrix ஓட elements மிஸ் பண்ணி எழுதுறது தான் minor. So the minor of 1 அப்படினா so இந்த element இருக்கிற row column மிஸ் பண்ணிட்டு வரது தான் minor. Okay. So இதுல for example இப்படி இருந்துச்சுன்னா row column மிஸ் பண்ணிட்டு வர இந்த determinant வேல்யூவா நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். This is minor. So இந்த வேல்யூவை மாத்துறது நமக்கு தெரியும். determinant வேல்யூ எப்படி மாத்துவோம்? So down up. So downக்கு எந்த வேல்யூஸும் கிடையாது. So சைனும் கிடையாது. upக்கு வந்து minus வரும். So இது யூஸ் பண்ணி போடுவோம். So actually minor what is the meaning? Minorக்கு no sign. Minor means no sign. Minorனா அது ஞாபகம் வச்சுக்கணும். minorக்கு no rules. அது மாதிரி minorக்கு no sign. So cofactorக்கு sign include ஆகும். That is the mostly difference between minor and then cofactor. So minorக்கும் cofactorக்கும் உள்ள difference என்ன? Number same தான். Sign மட்டும் தான் differ ஆகும். minorக்கு signே கிடையாது எந்த பொசிஷனுக்குமே. cofactorக்கு ஒரு 4 பொசிஷன் மட்டும் மைனஸ் வரும். நால சேஞ்ச் ஆகும் sign. That's all. Okay. For example what is the sign of the position? Plus minus plus. அடுத்தல minus plus minus. அடுத்தல plus minus plus. Firstல plus minus plus. அடுத்தல just opposite. அடுத்தல just opposite. So இந்த வேல இருக்கும். So இது actually எல்லா பிளேஸும் பிரச்சனை இல்லை. இந்த செகண்ட் பிளேஸ்ல ஒரு மைனஸ். ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ, செகண்ட் ரோல தேர்ட். அண்ட் தென் தேர்ட் ரோல செகண்ட். இந்த 4 பொசிஷன் மட்டும் தான் மைனருக்கும் கோஃபேக்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸே. ஸோ அங்கே 2னா இங்கே 2 தான் வரும், ஆனால் -2 வரும். ஸோ இந்த பொசிஷன்லாம் ப்ராப்ளம் இல்லை. என்ன வேல்யூ வருதோ அது சேம் வேல்யூ. ஸோ மைனஸ் இருக்கிற பொசிஷன்ஸ் மட்டும் நீங்கள் கோஃபேக்டர் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஒன்லி 4 பிளேசஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோவோட செகண்ட், செகண்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட், தேர்ட் ரோவோட செகண்ட். இதை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ மைனரும் கோஃபேக்டரும் மோர் ஓவர் சேம் வேல்யூ பட் டிஃப்ரெண்ட் சைன். அது ப்ளஸ்ஸாக இருந்தால் அது மைனஸ், அது மைனஸாக இருந்தால் அது ப்ளஸ். ஃபார் எக்ஸாம்பிள் +2னா -2. அந்த பொசிஷன்ஸ் மட்டும், இந்த 4 பொசிஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சேம் சேஞ்சஸ் இது ஆல்ரெடி பார்த்துப்போம் 11th. ஸோ இதில் ஆல்ரெடி ஃபார்முலா ஆஃப் த கோஃபேக்டர் Aij இஸ் -1 power i plus j mij. ஞாபகம் இருக்கா? -1 power i plus j mij. mijனா மைனர், m மைனர், மைனர் -1 power i plus j இந்த ஐயும் நம்பர் போடுவோம். ஸோ -1 power. ஸோ அது ஆட் வர பொசிஷன்ஸில் மட்டும் இந்த 4 பிளேஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. மற்ற பிளேஸில் ஆட்டோமேட்டிக்காக +1 ஆகிடும். ஸோ Aij இஸ் அ கோஃபேக்டர். எங்கே கேபிட்டல் A வந்தாலும் தட்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் கோஃபேக்டர். எங்கே கேபிட்டல் M வந்தாலும் தட் இஸ் அ மைனர் ரெப்ரசன்டேஷன். ஸோ கோஃபேக்டர் மைனர், த டிஃப்ரென்ஸ் இஸ் -1 power i plus j. ஸோ மைனர் and then கோஃபேக்டர் மோர் ஓவர் சேம் except the 4 places sign. So அதுக்கு தான் நான் -1 power i plus j. This is the formula of the cofactor. So Aij equals -1 power i plus j mij. Very clear? So இதில் minor cofactorsக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ adjoint A is a square matrix இருந்துச்சுன்னா adjoint A formula. adjoint A பார்த்துக்கோமா formula? adj A is Aij transpose. So adjoint A na that is a Aij transpose. So Aij means cofactor. Cofactor oda transpose தான் adjoint A. So adjoint first Aij na என்னன்னு தெரியணும். cofactor matrix. So cofactor க்கு adjoint A na cofactor oda transpose. So Aij equals adjoint A equal to Aij transpose. இப்போ Aij calculate பண்ணிட்டு transpose பண்ணணும். transpose na rows columns எழுதுறது transpose. transpose பண்றோம். அப்படினா row அப்படியே column எழுதணும். first row first column, second row second column எழுதணும். For example இது transpose நான் எழுதுறேன்னா this is our A matrix. So what is our A transpose? First row becomes first column 1 2 3 column எழுத போறேன். Second row becomes second column. Third row becomes third column. இதுதான் உங்களோட A ல இருந்து A transpose difference. அதே மாதிரி cofactor Aij கண்டுபிடிச்சிட்டு அந்த Aij வை transpose பண்ணா that is the cofactor adjoint A. adjoint A is the Aij transpose. Very clear? So this is the main result is, so theorem 1.1, that is A into adjoint A equal to adjoint A equal to adjoint A into A equal to determinant A in. So the important point, the result A into adj A, otherwise adj A into A
ஈக்குவல்ஸ் டிட்டர்மினன்ட் ஏ ஐஎன் ஐஎன்னா என்ன மேட்ரிக்ஸ் வேணால் வச்சுக்கலாம் ஏன்னா 1 வரலாம் I2 I3 அதனால ஐஎன் எழுதுறாங்க ஆக்சுவலாக ஐஎன் யூனிட் மேட்ரிக்ஸ் I2னா 2 cross 2 I3னா 3 cross 3 உங்கள் மேட்ரிக்ஸ் ஏ எப்படி இருக்கோ அதை பொறுத்து இந்த ஐ வரும் ஏ மேட்ரிக்ஸ் வந்து 2 cross 2 இருந்தால் அங்கே I2 ஏ மேட்ரிக்ஸ் வந்து 3 cross 3 இருந்தால் I3 ஆனால் ஜென்ரலாக ஐஎன் எழுதுவாங்க ஸோ திஸ் இஸ் த மெயின் ரிசல்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் A into adjoint A equal to adjoint A into A equals determinant A IN இதுதான் ஆக்சுவலாக வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க மெயினாக இப்போ we know that adjoint A எப்படி கால்குலேட் பண்ணணும் adjoint Aங்கிறது கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் தான் இப்போ கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டு கோஃபேக்டர் கண்டுபிடிக்க தெரியும் நமக்கு என்ன பண்ணால் ரோ காலம் மிஸ் பண்ணி எழுதணும் சம் போடுறப்ப தெரியும் இதுதான் ஆக்சுவலாக பேசிக் ஃபார்முலா ஸோ திஸ் இஸ் ஏஐஜே ஃபார்முலா ஓகே ஸோ திஸ் இஸ் adjoint A ஃபார்முலா இதை கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டை வெரிஃபை பண்ண சொன்னாங்கன்னா matrix of the two matrices multiplication of the two matrices A matrix எழுதணும் into adjoint A so matrix multiplication பார்க்கணும் ஓகேயா so theorem 1.1 result important so singular matrix இருந்தா suppose find it is a singular matrix na singular na 0 singular determinant A 0 non singular na non zero ஞாபகம் வச்சுக்கணும் non singular non zero for example show that this A matrix is a singular அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க இது சிங்குலரா நான் சிங்குலரா நான் பார்க்கணும் சிங்குலர்னா அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ போட்டுப்பாங்க சப்போஸ் 0 வரும் வந்ததுன்னா திஸ் நேம் இஸ் சிங்குலர் இல்லை மிஸ் எனக்கு நான் ஜீரோ வருது 2 வருதுன்னா இட் இஸ் நான் ஜீரோ அதாவது நாட் ஈக்குவல் டு 0 ஓகே 2 வந்துச்சுன்னா 2ங்கிறது நான் ஜீரோன்னு சொல்லணும் நான் ஜீரோனா நான் சிங்குலர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி நான் சிங்குலர் மீன்ஸ் நான் ஜீரோ நான் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ சிங்குலர்னா அப்போ என்ன அதுக்கு ஆப்போசிட் ஈக்குவல் 0 ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 இருந்தால் இட் இஸ் சிங்குலர் டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 அது நான் ஜீரோவாக இருந்தால் நான் சிங்குலர் ஷோ தட் ப்ரூவ் தட் அந்த மாதிரி ஓனாக கேட்குற கிரியேட்டிவிட்டி கொஷின்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும் அதனால் புக்கில் இருக்கிறது அப்படியே நம்ம பார்க்கக்கூடாது ஸோ சிங்குலர் நான் சிங்குலர் பாயிண்ட்ஸ் படிச்சிட்டோம்னா கொஷின்ஸ் எப்படி வேணால் மாடிஃபை பண்ணுவாங்க சிங்குலர்னு கேட்டாலும் எழுத தெரியும் நான் சிங்குலர்னு கேட்டாலும் எழுத தெரியும் ஆக மொத்தம் டிட்டர்மினன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லணும் இல்லை 0ன்னு சொல்லணும் ஈக்குவல் 0னா சிங்குலர் நாட் ஈக்குவல் டு 0னா நான் சிங்குலர் வெரி கிளியர் ஸோ அந்த நோட் பாயிண்ட்ஸும் அதே மாதிரி படிச்சுக்கணும் இதுக்கு இப்போ நோட் பாயிண்ட்டு மாறிடும் ஸோ சிங்குலர் நான் சிங்குலர் வரப்ப A into adjoint A equals adjoint A into A equals ஆக்சுவலாக ஐஎன் வராது டிட்டர்மினன்ட் ஏவும் வராது நான் சிங்குலர் சிங்குலர்னால ஸோ இது 0 ஆகிடும்ல அதனால் ஓஎன் அப்படின்னா ஓனா 0 மேட்ரிக்ஸ் ஏன்னா உங்கள் டிட்டர்மினன்ட் 0வாக இருக்கிறப்ப இந்த வேல்யூ எப்படி இருக்கும் அதோட இதை மல்டிப்ளை பண்ணாலும் தட் இஸ் பிகம் 0 0னா ஓன்னு எழுதுவோம் ஓனா 0 மேட்ரிக்ஸ் ஓ என்னன்னா O1 O2 O3 என்ன எழுதலாம் O1னா 1 cross 1 ஒரு 0 இருக்கிற மேட்ரிக்ஸ் O2னா 2 cross 2 ரெண்டு ரோ ரெண்டு காலம் ஸோ O3னா 3 cross 3 தட் இஸ் த மீனிங் அந்த ON எழுதுறாங்க ஓகே ஓனா 0 மேட்ரிக்ஸ் ஸோ எப்போனா எ சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் த ரிசல்ட் பிகம்ஸ் சேஞ்ச்டு இது ஜென்ரல் A இஸ் அ நார்மல் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இட்ஸ் எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிங்குலராக இருந்தால் ஒன் வேர்டில் இப்படி தான் கேட்பாங்க நமக்கு புரியாமல் எழுதுவோம் இது நார்மல் இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சிங்குலருங்கிற வேர்ட் சொன்னாங்கன்னா அப்போ என்ன 0வாக இருக்கும் 0வாக இருக்குன்னா அந்த போர்ஷன் மட்டும் மாறிடும் அப்போ இந்த போர்ஷன் வர இடம் மட்டும் என்ன ஆகும் இதெல்லாம் சேம் டிட்டோ இது மட்டும் என்ன ஆகும் 0 ஆகிடும் 0ன்னு எழுத மாட்டோம் ஓ ஜென்ரலாக எழுதுறப்போ ஓன்னு தான் எழுதுவோம் ஓ என்ன வாட் எவர் இட் இஸ் ஆர்டர் இட் பிகம்ஸ் இன் யுவர் சம் பிகாஸ் இட்ஸ் த ரிசல்ட்டில் ஜென்ரலாக தான் எழுதணும் இருக்குல்லையா இந்த ஒரு போர்ஷன் மட்டும் மாறுங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா சிங்குலருங்கிற வேர்டு வந்தால் டிட்டர்மினன்ட் 0வாக இருக்கும் டிட்டர்மினன்ட் 0வாக இருக்குங்கிறதுனால உங்கள் டிட்டர்மினன்ட் 0வாக இருக்கும் 0வாக இருக்கணும் இந்த போர்ஷன் என்ன ஆகும் 0 தான் ஆகும் 0ன்னு எழுத மாட்டோம் பிகாஸ் இட் இஸ் நாட் அ எலமெண்ட் இட்ஸ் ஒன் மேட்ரிக்ஸ் ஸோ ஒன்று எழுதுவோம் கிளியர் ஸோ நெக்ஸ்ட் இன்வர்ஸ் செக் பண்ண சொன்னாங்கன்னா இன்வர்ஸ் ஒன் மேட்ரிக்ஸ் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் அனதர் ஒன்னுனா என்னது அது ரிசல்ட்டு ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் இப்போ இது இன்வர்ஸ் 2ஓட இன்வர்ஸ் என்ன 2ஓட இன்வர்ஸ் inverse of 2 inverse na what is the meaning first of all அதுக்கு ஆப்போசிட் ஆமாம் எஸ் ஆப்போசிட் வாட் இப்போ நான் அடிட்டிவ் இன்வர்ஸ்னு கேட்டேன்னா அடிட்டிவ்ங்கிற வேர்டு கொடுத்தேன்னா நான் வெறும் இன்வர்ஸ் தான் கேட்டேன் அடிட்டிவ் இன்வர்ஸ்னு கேட்டால் சைன் மாறும் இப்போ +2க்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன இது பேர் இன்வர்ஸ் தான் பட் அடிட்டிவ்னு சொன்னால் இது ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னு இருக்குது ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் தட் இஸ் த ஆப்போசிட் அதாவது இன்வர்ஸ் சொல்லுவோம் ரிவர்ஸ் ரெசிப்ரோக்கல் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2ஓட பார்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன மிஸ்
1/2. 1/7 ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன மிஸ்? 7. ஸோ இது பேர் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், இது பேர் அடிட்டிவ் இன்வர்ஸ். அந்த வேர்டை நோட் பண்ணணும். சப்போஸ் அடிட்டிவ்னு கொடுத்தா நீங்கள் வாட்டுக்கு 7க்கு 1/7 எழுதுனா ராங். ஸோ இது பேர் மல்டிப்ளிகேட்டிவ், அது பேர் அடிட்டிவ். ஆக தான் இன்வர்ஸ் தான் ரெண்டுமே ஒரு நம்பருக்கு 2 இன்வர்ஸ் வந்துடும். அப்போ 2க்கு இன்வர்ஸ்னால் -2வும் வரும், அட் த சேம் டைம் 1/2வும் வரும். ஸோ அடிட்டிவ் சொன்னால் தான் -2, ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் சொன்னால் 1/2. ஸோ அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். நமக்கு இங்கே அடிட்டிவ் வராது, சான்ஸ் இல்லை மேட்ரிக்ஸ்னால. ஸோ அப்போ இன்வர்ஸ் எப்பயுமே எப்படி எழுதணும்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 matrices A into B equals B into A equals I. அப்படி வந்ததுன்னா it is a A is the inverse of B னு சொல்லலாம், B is the inverse of A னு சொல்லலாம். ஸோ ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் each otherனா இப்போ எனக்கு ஒரு பர்சன் நேம் சொல்லி ஃப்ரெண்ட் அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான், அவங்களுக்கு நான் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஆகும்போது இன்வர்ஸ் கூட அப்படி தான். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர்னா ரெண்டு பேரும் இன்வர்ஸ். ஸோ A is the inverse of B, B is the inverse of A, both same only. So B is called the inverse of A ன்னு சொல்லணும்னா that is AB equals BA equals Iங்கிறத ஜென்ரலாக ஏன்னு எழுதுவோம். ஏன் ஐஎன் சொல்கிறாங்கன்னா ஜென்ரல், ஏன்னா இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. 2x2 இருக்கலாம், 1x1ல கேல்குலேஷன் கிடையாது, 2x2 இருக்கலாம், இல்லை 3x3 இருக்கலாம். உங்களுக்கு 2 சான்ஸ் இருக்கனால they are writing IN. So inverse B is called the inverse of A ன்னு கேட்டாங்கன்னா your result is AB equals BA equals IN. ஐஎன்னா என்ன மேட்ரிக்ஸ்? I2 I3 பொறுத்து. சரியா? Inverse of A matrix is denoted by A inverse. So inverse of A is A inverse. So inverse of A is A inverse. Okay. So for example the AB க்கு பதிலா you are writing A inverse equals A inverse into A equals IN. It is according to B. Instead of B, A inverse எழுதணும். அங்கே வந்து B is the inverse of A ன்னு சொன்னனால AB equals BA equals IN எழுதணும். இங்கே A inverseன்னு நேமே கொடுத்துட்டோம். ஸோ Bங்கிறது எழுதாமல் instead of Bக்கு you are writing A inverse. ஸோ அப்போ A inverse equals A inverse A equals IN. Okay, the same result for all the cases. For example, A inverse exists na if and only if A is non-singular. It's a very important condition. So A is இன்வர்ஸ் எக்ஸிட் ஆகணும்னா வரும்னா இன்வர்ஸ் வந்து வரணும் ஒரு மேட்ரிக்ஸ்க்குனா என்ன நம்ம செக் பண்ணால் ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0. நான் சிங்குலர்னா என்ன மீனிங்? நாட் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன மீனிங்னா உங்கள் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்க்கணும். டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் தான் இந்த மேட்ரிக்ஸ்க்கு தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் எக்ஸிட்ஸ் அப்படின்னா வரும். ஏ இன்வர்ஸ் எக்ஸிட்ஸ்க்கு என்ன மெயின் கண்டிஷன்? டிட்டர்மினன்ட் ஏ நான் சிங்குலர்னா நாட் ஈக்குவல் டு 0, நான் 0. ஸோ அப்போ இன்வர்ஸ் வருமா வராதான்னு ஒன் வேர்டில் கேட்பாங்க. மெயின் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு ஏ இன்வர்ஸ் எக்ஸிட்ஸான்னு கேட்டாங்கன்னா வாட் இஸ் த கண்டிஷன்? டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும்தான் அந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் வரும். ஏ இன்வர்ஸ் எக்ஸிட்ஸ் அப்படின்னா வரும்னு அர்த்தம். ஸோ இது பேர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லாமல் நான் சிங்குலர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏ இஸ் நான் சிங்குலர் தென் ஏ இன்வர்ஸ் எக்ஸிட்ஸ், ஏ இன்வர்ஸ் எக்ஸிட்ஸ் தென் ஏ இஸ் நான் சிங்குலர். ரெண்டுமே இஃப் அண்ட் ஒன்லி இஃப்க்கு மீனிங் என்னன்னா இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னா டபுள் வே. A is non-singular then A inverse is exists. A inverse exists then A is non-singular. ரெண்டு வே யூஸ் பண்ணும். அப்போ A வந்து non-singular இருந்தால் டெஃபினட்டாக இன்வர்ஸ் வரும். இன்வர்ஸாக இருந்தால் டெஃபினட்டாக A வந்து non-singular தான் இருக்கும். non-singular நாட் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும் டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ இது டூ வேஸ்க்கு தான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இல்லாட்டி வெறும் தென் தான் யூஸ் பண்ணுவாங்க. தென்னா இது கிவன் இது டு ஃபைண்ட், அது இதுலேருந்து இதுக்கு வரும் ரிசல்ட், அதுதான். ஸோ தென்னா இவன் ஒன்லி இஃப்னா இது கிவனாக இருந்தால் இது ஃபைண்டு, இது யூஸ் பண்ணிப்போம். தென் இது இஃபாக இருந்தால் இது தென் ஆகிடும். ஸோ இது கிவன், அது நம்ம கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட் சொல்லலாம். ஸோ அதுதான். ஸோ ஏ இஸ் நான் சிங்குலர் தென் ஏ இன்வர்ஸ் எக்ஸிட்ஸ். இஃப் ஏ இன்வர்ஸ் எக்ஸிட்ஸ் தென் ஏ இஸ் நான் சிங்குலர். நான் சிங்குலரை மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறப்ப டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0. நான் சிங்குலர் நாட் ஈக்குவல் டு 0. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நல்ல தெளிவாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நான் சிங்குலர் நாட் ஈக்குவல் டு 0, நான் அதை விட தான் கன்ஃபியூஸ் பண்ணுவோம் எப்பவுமே. சரியா? மற்றபடி போடுறதெல்லாம் எல்லாமே ஈஸி தான். ஸோ இப்போ ஏ இன்வர்ஸோட ரிசல்ட்ஸ் ஏ இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ இவர் ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா இஸ் 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜிஏ. வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஏ இன்வர்ஸ்? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல்ஸ் 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜிஏ. ஸோ ஆல்ரெடி we know the determinant A கண்டுபிடிக்க தெரியுமா?
டிட்டர்மினன்ட் வேல்யூ போட தெரியும், நமக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க தெரியும். அட்ஜாயிண்ட் ஏக்கு இப்போ தான் ஃபார்முலா சொன்னேன். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் த அட்ஜாயிண்ட் ஏ? Adjoint A is equal to Aij transpose. Aij means cofactor. Cofactor matrix தான் என்னது? Adjoint A. So Aij. So adjoint A equals Aij transpose. Adjoint A நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். Determinant A கண்டுபிடிச்சு வச்சுட்டு இதில் போட்டோம்னா you will get the A inverse. A inverse formula is 1 by determinant A adjoint A. Adjoint A formula Aij transpose. So next properties of inverse matrices. So properties இதுக்கு நிறைய இருக்கு determinantsக்கு. So first property, so determinant A inverse அப்படிங்கிறது determinant A inverseங்கிறது 1 by determinant A. Inverse போட்டால் 1 by எழுதுவோம், that's all. Inverse னா 1 by எழுதுவோம். So determinant A inverse is 1 by determinant A, that's all. So in the same way transposeக்கும் inverseக்கும் changes பண்ணலாம். So A inverse the whole transpose நாலும் A transpose the whole inverse நாலும் same. What is the meaning? A inverse க்கு transpose போடாலும் correct தான். A க்கு transpose பண்ணிட்டு அப்புறமேட்டு inverse கண்டுபிடிச்சாலும் correct தான். Because of this result, these are same. A transpose the inverse equals A inverse the whole transpose. So transpose inverse change ஆயிருக்கும், that's all. So suppose ஒரு scalar வருதுன்னா lambda A. Lambda is some other scalar. So lambda A whole inverse can be written as inverseங்கிறது எதுக்கு? மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான். லாம்டாங்கிறது ஒரு ஸ்கேலர், கான்ஸ்டன்ட், ஒரு நம்பர். அந்த நம்பருக்கு போய் இன்வர்ஸ்ங்கிற ஐடியாவே கிடையாது. இன்வர்ஸ்க்கு என்ன மீனிங்? ரோவை காலமாக எழுதணும், அது பேர் தான் இன்வர்ஸ். இங்கே ரோ காலமே கிடையாது ஒரு நம்பருங்கிறப்ப. அப்போ இந்த இன்வர்ஸுங்கிற சிம்பிள் லாம்டாக்கு எழுத மாட்டோம், யூஸ் இல்லை. ஸோ யூ ஆர் ரைட்டிங். ஸோ இன்வர்ஸ், அப்போ லாம்டா இன்வர்ஸ் எப்படி எழுதுவோம்? 1 by லாம்டா. இன்வர்ஸை செப்பரேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு இன்வர்ஸு, இதுக்கு இன்வர்ஸ். யூஸ்வலாக மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் தான் ரோ காலம் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ 2க்கு இன்வர்ஸ் 1 by 2. ஸோ அதே மாதிரி லாம்டாக்கு இன்வர்ஸ் 1 by லாம்டா. ஏ இன்வர்ஸ்க்கு என்ன எழுதுவோம்? ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். அவ்வளோ. திஸ் இஸ் லாம்டா இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ். லாம்டா இன்வர்ஸ் 1 by லாம்டான்னு இருக்கும். ஓகேயா? ஏன்னா 2 power minus 1 நம்ம எழுத மாட்டோம் யூஸ்வலாக. அதனால தட் இஸ் 1 by 2ன்னு எழுதுவோம். ஸோ 1 by லாம்டா ஏ இன்வர்ஸ். This is the another result. So left cancellation law, right cancellation law, and then reverse law, and then law of double inverse. So இந்த இன்னும் laws மட்டும் இருக்கு நமக்கு. So இந்த lawல actually theorem 1.5. So left cancellation lawனா ஒண்ணுமே கிடையாது, left side cancel பண்ணுவோம், அவ்வளவுதான். So let ABC be square matrices of order n. order என்ன வேணா இருக்கலாம், n னா 1 2 3 ல வேணா. If A is non singular, that is very very important condition. Non singular na what is the meaning? Not equal to 0. அப்படி இருந்ததுன்னா ஸோ உங்களோட AB equals AC. ஸோ ஈக்குவலாக இருந்தால் ஸோ லெஃப்ட் கேன்சலேஷன் படி தென் what is the left here? AC. What is left side? AB1. Left side matrix left AA. இதுதான் left cancellation படி B equals C. So this is the left cancellation theorem. So the sentence தான் கரெக்டாக இருக்கும். நான் சிங்குலர்ங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம், அவ்வளோதான். let ABC square matrices, that is the very very important. இங்கே இன்வால்வ் ஆகிறது எல்லாமே square matrices. What is the meaning of square matrices? ஸ்கொயர்னா ஸ்கொயருக்கு மீனிங் என்ன? ஸ்கொயருக்கு மீனிங் என்ன? யூஸ்வலாக சேமாக இருக்கும். என்ன சேமாக இருக்கும்? சைட்ஸ் வந்து சேமாக இருக்கும். அதே மாதிரி ரோஸும் காலம்ஸும் சேமாக இருந்தால் அது பேர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அவ்வளோதான். என்ன பண்ணும்? ஸ்கொயருக்கு மீனிங் புரிஞ்சு படிக்கணும். ஸ்கொயர்னா சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். நமக்கு ஸ்கொயர்னா ரெண்டு விஷயம் தான் இன்வால்வ் ஆக போகுது மேட்ரிசஸ்ல, ரோ காலம். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸாக இருந்தால் தட் இஸ் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். 1 cross 1, 2 cross 2, 3 cross 3. மோஸ்ட்லி 1 cross 1 இன்வால்மெண்ட் இருக்காது மேக்ஸ் ஸ்கிம்ஸில். 2 cross 2, 3 cross 3 தான் இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மீனிங் 2 cross 2 வரலாம், 3 cross 3 வரலாம், 1 cross 1. தட் இஸ் த மீனிங். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல்ஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கிற மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும் இதில் எல்லாமே. That is the main case. அது இல்லைன்னா rule for it is not a matrix, it is a square matrix. அதுதான் very very important condition. That ABC are square matrices. ஏன்னா ரோஸ் காலம்ஸ் சேமாக இருந்தால் தான் உங்களால் ஃபர்தராக இந்த கேன்சலேஷன் இந்த அலோடெல்லாம் பண்ண முடியும். சும்மா சம்மந்தமே இல்லாத ரெண்டு மேட்ரிசஸ் 2 cross 3ஐயும் 3 cross 4ஐயும் கேன்சல் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் அந்த வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் A is if A is non singular and AB equal to AC னா இட்ஸ் a left cancellation, லெஃப்ட் சைடை கேன்சல் பண்ணிட்டு
இந்த சேம் வே ரைட் கேன்சலேஷனுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஸோ ரைட் கேன்சலேஷன் அதே சேம் ரூல். லெட் ABC be a square matrices of order n. A is the same way non singular. So right cancellation na right side இருக்க மாதிரி இருக்கும். BA equal to CA. CA right side cancel பண்ணலாம். B is equal to C. It is a right cancellation. Right side இருக்கிற matrix cancel பண்ணுவோம். So BA equal to CA, that is then B equal to C. So theorems லாம் புரிஞ்சு படிக்கணும், then only it is useful for you. Next reverse law of inverse. Inverse க்கு reverse law அப்படின்னா என்ன மிஸ்? அப்படின்னா AB whole inverse can be written as B inverse into A inverse. AB whole inverse நம்ம செப்பரேட் பண்ணுறப்ப ஸோ என்ன பண்ணுவோம்னா ஆர்டர் ரிவர்ஸில் எழுதுவோம், அதான் ரிவர்ஸ். அதனால தான் அது பேர் ரிவர்ஸ் லா ஃபார் இன்வர்ஸ். இன்வர்ஸ்க்கு ரிவர்ஸில் ஆகிடும். என்னது? இன்வர்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். காமனாக இருக்கிறத செப்பரேட் பண்ணுறப்ப AB whole inverse equals B inverse into A inverse. This name is reverse law for inverse. Inverse ஓட லா ரிவர்ஸாக தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ AB whole inverse equals B inverse into A inverse. In the same way double inverse. So law of double inverse na inverse ke inverse. So A inverse the whole inverse, it's a double inverse. So it is A. Is it correct? Inverse ku thirumba inverse podrom. So the original vandrum. Seriya A inverse the whole inverse is A. It's a double inverse law. Okay? So law of double inverse. Double inverse na rendu inverse podrom. So A inverse the whole inverse is A. Inverse oda inverse again பண்றப்ப change ஆகி original வந்துரும். Okay? These are the laws. இதெல்லாம் actually யூஸ் பண்ணுவோம். சரியா? இதே மாதிரி இந்த தியரமோட ரிசல்ட்ஸ்ல நிறைய இருக்கு. தியரம் 1.9 ல இருக்கு பாயிண்ட்ஸ். So adjoint A inverseங்கிறதும் அதே மாதிரி adjoint A inverse. So this result adjoint A inverse. Overall adjoint A inverse ன்னு இருக்கிறத you are writing adjoint A inverse ன்னு எழுதலாம். ஏன்னா இந்த adjoint பொறுத்த வரைக்கும் இந்த inverse symbol ஒன்றும் இல்லை. புரியுதா? adjointங்கிறது ஒரு வேர்டு, அதுக்கு வந்து இன்வர்ஸ்க்கு சம்மந்தம் இல்லை. இதாவது ஸ்கேலர்னால போட்டோம். இங்கே ஸ்கேலர் கிடையாது, ஒரு வேர்டு adjointக்கு ADJன்னு. ஸோ இந்த ADJ, ஸோ ADJ தான் ஒரு ஆல்ஃபபெட்ஸ். adjoint A inverse equals adjoint A inverse அப்படி எழுதலாம். திஸ் இஸ் த ரூல். ஓகே, இதெல்லாம் தியரமோட ரிசல்ட்ஸ். அதே மாதிரி டிட்டர்மினன்ட் adjoint A-வை இப்படி எழுதலாம். ஸோ டிட்டர்மினன்ட் n-1. ஸோ இதெல்லாம் சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிட்டர்மினன்ட் adjoint A equals டிட்டர்மினன்ட் A பவர் n-1. ஸோ உங்கள்கிட்ட இப்போ adjoint A கேட்குறாங்க, டிட்டர்மினன்ட் adjoint A கேட்குறாங்க. நம்மள்கிட்ட A தான் இருக்குன்னா A டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு n-1 ஆர்டரில் ஒன்று -1. ஆர்டர் 3x3 இருக்கா? டிட்டர்மினன்ட் A ஸ்கொயர். ஆன்சர் டிட்டர்மினன்ட் adjoint A equal to டிட்டர்மினன்ட் A ஸ்கொயர்னு வரும். ஆர்டர் 3 இருந்தால், ஆர்டர் 2 இருந்தால் பவர் 1. ஸோ இது ரிசல்ட்ஸ், இதெல்லாம் படிக்கணும் ஆக்சுவலாக. வேறு ஒன்றும் இல்லை, ரிசல்ட்ஸு மெமரைஸ் பண்ணும். ஸோ டிட்டர்மினன்ட் adjoint Aங்கிறது டிட்டர்மினன்ட் A பவர் n-1 பவர் ஒன்று ரெடியூஸ் ஆகிடும். adjointக்கும் Aக்கும் கம்பேர் பண்ணுறப்ப, adjoint Aக்கும் Aக்கும் டிட்டர்மினண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப adjoint Aங்கிறது டிட்டர்மினன்ட் A பவர் n-1. ஓகேயா? அதே மாதிரி adjoint ஆஃப், ஸோ அந்த ரிசல்ட்ஸும் இருக்குது. adjoint Aங்கிறது டிட்டர்மினன்ட் A பவர் n-2 இன்ட்டு A. சரியா? ஸோ அதே மாதிரி adjoint A lambda A இப்போ பார்த்தோம்ல, அதே மாதிரி இதே மாதிரி adjoint A adjoint lambda A என்ன பண்ணுவோம்? adjoint lambda A னா lambda வெளியே வந்துடும். ஸோ lambda வெளியே வரப்ப lambda பவர் n-1 adjoint A எழுதும். ஓகே, adjoint A is determinant A power n-2. So determinant A power n-1 the whole square. So it is a formula. So adjoint க்கு adjoint A வரப்ப determinant A எழுதுறப்ப யூசுவலா n-1 எழுதுவோமா? இன்னொரு ஒரு adjoint வரனால ஸ்கொயர். வெரி கிளியர். யூசுவலா இதுக்கு முன்னாடி ரிசல்ட் எப்படி எழுதுறோம்? adjoint A க்கு டிட்டர்மினன்ட் போடுறப்ப A பவர் n-1 எழுதும். அது ஒரு adjoint. இப்போ இந்த adjoint எக்ஸ்ட்ரா வந்திருக்கனால ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுக்கணும். தட்ஸ் ஆல். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A ஈக்குவல்ஸ் டிட்டர்மினன்ட் A பவர் n-1 ஸ்கொயர். ஸோ யூஸ்வலாக இது மட்டும் வரும், இது வராது adjoint இல்லாதப்ப. இப்போ டபுள் ஆயிருக்கு, டபுள் ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் adjoint ஆஃப் ஹோல் A transpose is, ஸோ transpose is
adjoint A transpose because இந்த டிரான்ஸ்போஸ்க்கு அட்ஜாயிண்ட்க்கு எந்த டிஃபரன்ஸும் வராது ஏன்னா டிரான்ஸ்போஸ்ங்கிறது ஜஸ்ட் சேஞ்சிங் த ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் அதனால அட்ஜாயிண்ட்னால எந்த டிஃபரன்ஸ் இல்லாதனால ஜஸ்ட் யூ ஆர் ரைட்டிங் அட்ஜாயிண்ட் ஆஸ் இட் இஸ் ஏக்கு மட்டும் தான் டிரான்ஸ்போஸ் எழுதுவோம் ஸோ அட்ஜாயிண்ட் ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் கேன் பி ரிட்டன் அஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் இதெல்லாம் ரிசல்ட்ஸ் ஆக்சுவலாக இதில் சம்மில் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணும் பாயிண்ட்ஸ் ஓகே த மெயின் பாயிண்ட் இஸ் த நோட் if non-singular matrix power order 3 இருந்தால் then determinant A not equal to 0 so adjoint determinant இது ஆல்ரெடி ஜென்ரலாக படித்தோம் இதுக்கு என்ன படித்தோம் determinant adjoint A is determinant adjoint A is determinant A power n minus 1 ன்னு படித்தோமா இப்போ ஆர்டர் 3ன்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன எழுதணும் 2 இதெல்லாம் ஒரு நோட்டாக எழுதியிருக்காங்க இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் இப்போ ஆர்டர் 4ன்னு ஒன் வேர்டில் மாற்றி கேட்பாங்க ஓன் கொஷின்ஸில் இது அப்படியே எழுதுவாங்க இப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 தென் டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0 நான் சிங்குலராக நாட் ஈக்குவல் டு 0 தென் டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் டிட்டர்மினன்ட் ஏ பவர் 3ன்னு சொன்னாலும் கன்ஃபார்மாக 2 எழுதுவோம் 4ன்னு சொன்னால் 3 எழுதுவோம் ஸோ ஒன் வேர்டில் இந்த மாதிரி கிரியேட்டட் ஒன் வேர்ட்ஸ் கேட்பாங்க ஸோ இட் இஸ் த பேசிக் ஆஃப் ஆர்டர் 3 மீன்ஸ் ஹியர் பவர் 2 இது ஜென்ரலாக n-1 எழுதணும் இப்போ ஆர்டர் 3ன்னு சொன்னனால நம்ம மாற்றி எழுதுவோம் ஆர்டர் 2ன்னு சொன்னால் இட் இஸ் டிட்டர்மினன்ட் ஏ பவர் 1 தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஏ இட்ஸ் ஆல் இட் இஸ் த மெயின் நோட் கொடுத்துருக்காங்க பாயிண்ட்டாக ஸோ அதே மாதிரி ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா கொடுத்தேன் இல்லையா ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா இஸ் வாட் இஸ் த ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் பார்த்தோம் 1 by determinant A into this is very very important 1 by determinant A into adjoint A 1 by determinant A into adjoint A it's a very very important point இதே மாதிரி A இன்வர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலாவும் ஏக்கும் ஸோ சிம்பிளாக இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிட்டர்மினன்ட் ஏக்கு பதிலாக இதை எழுதியிருக்காங்க இது எப்படி எழுதலாம் இந்த ஏக்கு பதிலாக இதை எப்படி இதுலேருந்து மாற்றி எழுதலாம் நான் டிட்டர்மினன்ட் ஏக்கு பதிலாக அட்ஜே எழுதணும் எப்படி எழுதலாம் இது வெறும் டிட்டர்மினன்ட் ஏ பவர் 2வா இப்போ நான் அதை வெறும் டிட்டர்மினன்ட் ஏவா மாற்றோம்னா இந்த 2 இந்த சைடு போகிறப்ப என்ன ஆகும் ஸ்கொயர் ஒரு சைட்லேருந்து இந்த சைடு போகிறப்ப என்ன ஆகும் அவ்வளோதான் ஸ்கொயர் ரூட் ஆகிடும் இப்போ இதை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணி எழுதலாம்னா இட் இஸ் கரெக்ட் ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆயிடுச்சு இதுதான் ஆக்சுவலாக மெயின் ஃபார்முலா இதில் நான் இந்த இடத்துல அட்ஜாயிண்ட் ஏவாவே எழுதணும்னா ஒன் வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா டிட்டர்மினன்ட் ஏ கொடுக்கல அட்ஜாயின்ட்லேயே எல்லாமே இருக்குது மிஸ் ரிசல்ட்னா யூ ஆர் சேஞ்சிங் திஸ் இதை ஒரு ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் படிக்கிறப்ப புரிஞ்சு படித்தா இந்த ஃபார்முலாஸோட மீனிங்ஸ் புரியும் இதுதான் மெயின் ஃபார்முலா இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுட்டு இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து நான் இதையும் அட்ஜாயிண்ட் வச்சு எழுதுனா எப்படி மிஸ் எழுதுறது ரூட் போட்டுப்பேன் டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிப்பேன் ஒரு கிளியர் ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் போகணும் ஏன் எப்பவுமே ரூட்னாலே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டாக மாறிச்சுன்னா முன்னாடி கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் வரணும் இந்த ஸ்கொயர் ரூட்டாக போகுதுன்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸோ அப்போ என்ன ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல்ஸ் 1 by டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ இஸ் அ ஃபார்முலா இதில் ஏ இன்வர்ஸ்க்கு பதிலாக நான் இதை ரீப்ளேஸ் பண்ணேன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by ரூட் டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ தட்ஸ் ஆல் இது அப்படியே ஏ இன்வர்ஸ்க்கு எழுதியிருக்கிறத ஏக்கு எழுதியிருக்காங்க ஸோ ஏக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது ஏ இன்வர்ஸை ஏவா மாற்றோம்னா என்ன சேஞ்சஸ் இருக்கும் ஏ இன்வர்ஸ் ஏவா மாறுதுன்னா அப்போ இன்வர்ஸ் அதுக்கு போடணும் திரும்ப ஒரு நோட் படிச்சோமே என்ன நோட் படித்தோம் ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஏ இப்போ எனக்கு இதை ஏக்கு மாற்றணும்னா அப்போ இதுக்கு இன்வர்ஸ் போடணும்னு அர்த்தம் இதுக்கு இன்வர்ஸ் போட்டால் எங்கெல்லாம் மாறும் சேஞ்சஸ் எங்கெல்லாம் இன்வர்ஸ் வரும் இங்கே ஏ அட்ஜியே வரும் எக்ஸ்ட்ரா என்ன வரும் அட்ஜிக்கு வர அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏன்னு வரும் அவ்வளோதான் ரிசல்ட் ஏ ஈக்குவல்ஸ் இதை டெவலப் பண்ணியிருப்பாங்க ஸோ இது அனதர் ஃபார்முலாவாக டெவலப் பண்ணியிருப்பாங்க ஏ இன்வர்ஸ் இது அடுத்து நான் எழுத போகிறது வெறும் ஏ ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்போ இங்கே இதுக்கும் அதே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by ரூட் அட்ஜிஏ அதெல்லாம் சேம் ஸ்டோரி இங்கே மட்டும் எக்ஸ்ட்ரா என்னாகும் அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ மாதிரி கிளியர் ஏ இன்வர்ஸாக இருந்தால் வெறும் அட்ஜிஏ ஏவாக இருந்தால் அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ இவ்வளோ தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அதுதான் டிஃப்ரென்ஸே ஆக்சுவலாக ஸோ இந்த ஃபார்முலாஸ் மெயின் ஃபார்முலா ஸோ ஏ ஈக்குவல்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by ரூட் டிட்டர்மினன்ட் அட்ஜிஏ இன்ட்டு அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ ஏ இன்வர்ஸ்னால் வெறும் அட்ஜிஏ ஏனா அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ ஸோ 2 அட்ஜு வரும் ஏன்னா இன்வர்ஸ்க்கு இன்வர்ஸ் போட்டாலும் அது ஏவா மாறும் அதுக்காக ஒரு இன்வர்ஸ் போட்டிருப்பாங்க அந்த இன்வர்ஸ் போடுறப்ப அட்ஜாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும் இன்வர்ஸ் ஒரு அட்ஜாயிண்ட் ஆகிறது தான் ஸோ இதுக்கு ஒரு இன்வர்ஸ் போடுறப்ப இன்னொரு ஒரு அட்ஜாயிண்ட் இங்கே எப்படி சொல்லணும் பவர் இங்கே என்ன பண்ணணும் டிட்டர்மினன்ட் ஏ பவர் n-1 தான் ஆக்சுவலாக இன்னொரு அட்ஜ் இருந்தனால அட்ஜுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம் பவர் இங்கே அதே மாதிரி
இன்வர்ஸ்க்கு ஒரு அட்ஜ். இப்போ ஏவை மாற்றணும்னா இதுக்கு என்ன மீனிங் இதுக்குள்ளே இருக்குன்னா ஏ இன்வர்ஸ்க்கு இன்வர்ஸ்னு அர்த்தம் ஆக்சுவலாக மீனிங். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அட்ஜை எக்ஸ்ட்ரா பண்ண, இந்த அட்ஜை பண்ண முடியாது ஏன்னா இது டிட்டர்மினன்ட், இது ஒரு வேல்யூ. இப்போ ஏம்ஸ் இங்கே மட்டும் பண்ணல அப்படின்னு கேட்டால் இது வந்து வேல்யூ. டிட்டர்மினண்ட்டாக பண்ணால் என்ன ஆகும், அந்த வேல்யூ நம்பர் ஆகிடும். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதை டிட்டர்மினண்ட் மாத்திரம் நமக்கு என்ன ஆகும், 2ன்னு ஒரு நம்பர் ஆகிடும். நம்பருக்கு போய் நீங்கள் அட்ஜெல்லாம் போடல அர்த்தமே கிடையாது. அட்ஜுங்கிறது மேட்ரிக்ஸ்க்கு, அதனால தான் இங்கே போடலை. இங்கேயே மிஸ் போடுறோம்னா இது மேட்ரிக்ஸ். அட்ஜாயிண்ட் ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், அதுக்கு ஒரு அட்ஜாயிண்ட் வரும். ஸோ இன்வர்ஸ்க்கு ஒரு அட்ஜாயிண்ட், இன்வர்ஸ்க்கு இன்வர்ஸ்னால இங்கே டபுள் அட்ஜாயிண்ட். இந்த மாதிரி ஒரு க்ளூ மீனிங் வச்சு படித்தா தான் ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். இல்லாட்டி இதை கேட்டால் இதை எழுதுவோம், ஏ இன்வர்ஸ் கேட்டால் ஏ கேட்டால் ஏ இன்வர்ஸ் எழுதி வைப்போம், ஏ இன்வர்ஸை கேட்டால் ஏ எழுதி வைப்போம். அந்த மாதிரி எழுதக்கூடாது, மீனிங் புரிஞ்சு படிக்கணும். ஸோ ஏ மீன்ஸ் ஏ இன்வர்ஸ் மீன்ஸ் அட்ஜாயிண்ட் ஏ, ஏ மீன்ஸ் அதுக்கு டபுள் ஆகும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இதுவே ஜென்ரல் ஃபார்முலா, இது படித்தாலே போதும். ஏ இன்வர்ஸ் இஸ் 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. டிட்டர்மினன்ட் ஏக்கு ஸ்பெஷலாக இந்த நோட்லேருந்து எடுத்துகிட்டு இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி புரிஞ்சு படித்தா இந்த ஃபார்முலா மறந்தால் கூட இதை வச்சு இந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். சரியா? ஏதாவது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் அதுலேருந்து லிங்காக வந்து நம்ம மற்றதை எழுதிடலாம். மொட்டை மரப்படம் அப்படியே மெமரைஸ் பண்ணால் ஏதாவது ஒன்று மறந்தாலும் எல்லாமே மறந்துடும். இப்போ இந்த ஃபார்முலா தான் மெயின், இது தெரிஞ்சால் போதும். இந்த நோட்டு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ ஸ்கொயர். இதுலேருந்து கொண்டு வந்து இதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இங்கே இன்வர்ஸ் வரப்போ ஒரு அட்ஜாயிண்ட் வரும், இன்வர்ஸ் இல்லாதப்போ 2 அட்ஜாயிண்ட் வரும், அவ்வளோதான். வெரி கிளியர். ஸோ இதெல்லாம் மெயின் பாயிண்ட்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். மோரோவர் theorem 1.10 next. Theorem 1.10 if A and B are any two non-singular matrices, square matrices of order n, adjoint of AB inverse மாறுதான். inverse எப்படி எழுதணுமோ அதே மாதிரி adjoint of AB னா adj B into adj A. inverse எப்படி எழுதணும், ஆர்டர் மாற்றி எழுதணும்ல, அதே மாதிரி இதுவும் இன்வர்ஸில் தான் வரும். adjoint of AB equal to adjoint B first வரும், adj A வந்து செகண்ட் வரும். AB whole inverse எப்படி படித்தோம், AB whole inverse is B inverse into A inverse. Inverse செப்பரேட் பண்ணுறப்பையும் ரிவர்ஸில் தான் வரும், அட்ஜாயிண்ட் செப்பரேட் பண்ணுறப்பையும் ரிவர்ஸில் தான் வரும். இதெல்லாம் ரிவர்ஸ் லாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இதெல்லாம் ஒன் வேர்ட்லையும் கேட்பாங்க. சில சமயம் அட்ஜாயிண்ட் AB ரிவர்சல் லா வெரிஃபை தட்னு கொடுத்துருவாங்க, அது கொடுக்க மாட்டாங்க. கொஷின் இப்போ ரொம்ப டஃப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரிலாம் கொடுக்காம நம்மளுக்கு தெரியுதான்னு பார்க்கணும், இது நம்மளே எழுதி எழுதணும். ஈஸியாக இருந்த பிரச்சனை, இதை கொடுத்து வெரிஃபைனா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபிங்கிறது adj B into adj. ஸோ இதெல்லாம் ரிவர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மோர் பாயிண்ட், இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A is called the ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனல் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ A is orthogonal, prove that A is orthogonal சொன்னாங்கன்னா ஸோ A transpose equals Iன்னு சொன்னால் போதும், அது பேர் தான் ஆர்த்தோகனல். A into A transpose, otherwise A transpose into A. இந்த ரெண்டு ஆர்டரும் ஆர்டர், ரெண்டு ஆர்டர் A transpose equals A transpose into A equal to I யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொன்னோம்னா அந்த ப்ராடக்ட் அந்த A பேர் என்னவா, ஆர்த்தோகனல். வெரி கிளியர். This is also one of the main points. That's all your notes points. Moreover அவ்வளோதான், பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ரைட் ஆல் த பாயிண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி தியரம் 1.2 if a square matrix has an inverse then it is unique. இன்வர்ஸாக இருந்தால் யூனிக்காக தான் இருக்கும். இன்வர்ஸ் மீன்ஸ் யூனிக். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹேஸ் அன் இன்வர்ஸ் தென் டேஷ் அப்படி கேட்டாங்கன்னா யூனிக். இன்வர்ஸுங்கிறது யூனிக், ஒன்றுக்கு ஒன்று தான் ஒரு யூனிக். அதே மேட்ரிக்ஸ் திரும்ப வர சான்ஸே கிடையாது. சரியா? எல்லா பாயிண்ட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எல்லாமே அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன். யூ ரைட் அண்ட் தென் கம் ஆல் த நோட்ஸ். So then only I will start the next class. Okay. இதெல்லாம் படிச்சுட்டோம்னா next class very easy. The sums are very easy. It is not a matter. But the points தெரிஞ்சுக்கணும். அவங்க அட்ஜியை கொடுத்து ஏன்னு கேட்பாங்க, அப்போ ஃபார்முலா தெரியணும். அட்ஜியை கொடுத்துருப்பாங்க, ஏ கேட்டாங்கன்னா அப்போ இங்கே வரணும்னு அர்த்தம். கிவன் பொறுத்து எதை சூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஏ இன்வர்ஸ் கேட்டு அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ கிவன் என்ன, ஃபைண்ட் என்ன, அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா ஃபார்முலா தெரியணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் ஒன்றுமே கிடையாது மேட்ரிக்ஸில். சம் போடுறப்ப இன்னும் தெரியும் ஈஸியாக. பட் நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ எனக்கு ஃபுல்லி ஸ்டடி ஆல் த ஃபார்முலே, எல்லாமே ஃபார்முலே கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டீச்சர்ஸ் ஆக்சுவலி ஃபார்முலே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, படிச்சுக்கோ அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கிறதுனால தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொன்னதை வச்சுட்டு ஜஸ்ட் யூ ரைட் ஆல் த ஃபார்முலேனா இட் இஸ் ஈஸி. ஃபார்முலே தெரிஞ்சால் ஒன்றுமே கிடையாது, ஈஸி. புரியுதா?
So write all the notes, study and then come all the formulae. Next class avladha. So sums we will do the next class. Bye bye students.